ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிகே இன்டரில் ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணுறீங்க. விண்டோ க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அது ரன் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு இடம் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இடம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைச்சாமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டிகே இன்டர் இம்போர்ட், அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டா பெஸ்ட்டு. இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இங்கே இடத்துல. அடுத்தது ரூட் சீக்வல் டிகே போட்டிருக்கேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இது டிகேங்கிறது ஒரு விண்டோ. அந்த விண்டோவை நான் ரூட்னு யூஸ் பண்ணுறேன். இந்த ரூட்டுக்கு வந்துட்டு நான் ஜாமெண்ட்ரி, அதாவது அந்த சைஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அந்த சைஸு. அந்த சைஸு அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹாய் தேர் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு ஹாய் தேர் அப்படின்னு ஒரு லேபிளோட வந்திருக்கா. ஸோ இதை எடுத்தோடனே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கார்னரில், ஓகேவா, இல்லைன்னா இந்த சைடு கார்னர் ஃபுல்லாக வச்சிடலாமா. எடுத்தோடனே ரன் பண்ணும்போது இந்த கார்னரில் தான் இந்த இது ஓப்பன் ஆகணும், ஓகேவா. ஸோ அது இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். இந்த ஜாமெண்ட்ரி போட்டிருக்கோம் பாருங்க, அதோட சேர்த்து ப்ளஸ் போட்டுக்கோங்க, 0 + 0. ஜாமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணுவீங்க, வித்து இன்ட்டு ஹைட் செட் பண்ணுவீங்க. ப்ளஸ் போட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளஸ் 0க்கு பதிலாக போடணும். +0 அடுத்த +0க்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு கொடுக்கணும், ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட்டு 0 0ன்னு கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இந்த கார்னர் தான் வரணும். இங்கே தான் ஆக்சுவலாக x0 y0, ஓகேவா. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னரில் நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் நகர்த்தி பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் நகர்த்தலாம், ஒரு 50 நகர்த்துறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் 50 யூனிட்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் இறக்கி பார்க்கலாம். ஓகே, ஒய் ஆக்சிஸில் ஒரு 100 இருக்கும், அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே, 100 இறக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ கீழே கொஞ்சம் இறக்கியிருக்கோம். அதாவது ஒய் ஆக்சிஸில் நமக்கு 100 டிகிரி, அதாவது 100 யூனிட்ஸ் வந்துட்டு நமக்கு இறங்கியிருக்கு, ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம எந்த இடத்துல நம்ம விண்டோ வரணும் அப்படின்ட்டு நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வேட்டோலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, it's Baba from Vetola team. Take care. Bye-bye.